Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் தான் பார்க்க போறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு லைன் டிரா பண்ணிருக்கேன். இந்த லைன்ல தான் நம்ம வர்க் பண்ண போறோம். சோ அதனால பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட் வந்து வெளியில எடுத்துக்கறேன். வெளியில எடுத்துட்டு அந்த லைன்ல தான் நான் எடுத்துர்க்கேன் நீடில் இன்சர்ட் பண்ணி. சோ திரும்பியும் மேல இருக்க லைன்ல ஒரு பெரிய செயின் மாதிரி கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு அது கீழே திரும்பி அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு கீழ் லைனுக்கே கொண்டு வந்துடுறேன். கீழே இழுக்கும்போது ஒரு லாக் மாதிரி அதுலேயே விழுகுது தெரியுதா உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கணும். ஓகேவா. இப்போ பக்கத்தில் ஒரு லாக். ஓகேவா. பாருங்கள், த்ரெட்டை ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துகிட்டு மேலே இருக்க லைனில் இன்சர்ட் பண்ணி ஒரு த்ரெட் எடுக்கும்போது திரும்பியும் ஃபஸ்ட் லைன் கீழே இருக்க லைனுக்கே கொண்டு வரும்போது அது கீழே வந்து இந்த இடத்துல அந்த லாக் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக் ஒன்று போடணும். பக்கத்துலேயே சைடில் பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக். பாருங்கள், ஃபஸ்ட்டு பெரிய செயின் அதிலிருந்து ரிவர்ஸ் வரும்போது ஒரு லூப் வந்து லாக் ஆகுது தெரியுதா. கீழே வந்து ஒரு லாக், அதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு லாக், ஒரு பெரிய செயின் ஸ்டிச். கீழே வரும்போது அது லாக் ஆகுதா. லாக் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த லாக் ஸ்டிச் போடணும். கீழே லாக் ஆயிடுச்சா. இப்போ பாருங்கள், சைடில் ஒரு லாக், மேலே ஒரு பெரிய செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு த்ரெட் எடுக்கும்போது அந்த செயின் ஸ்டிச் வந்து ஒரு லாக் மாதிரி ஃபார்ம் ஆகும். கீழே ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கீழே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். சைடில் ஒரு லாக் ஸ்டிச். அதுக்கப்புறம் சேம் அதே தான். நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். பாருங்கள், இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம். 1 2 உள்ளே இன்சர்ட் பண்ணி நீடில் த்ரெட் எடுக்கிறோம். எடுக்கும்போது லூப் மாதிரி ஃபார்ம் ஆகி இது லாக் ஆகிக்கும். கீழே வந்து 3 லாக் பண்ணுறோம். சைடில் 4 குட்டியாக ஒரு லாக் பண்ணுறோம். பாருங்கள், 1 ஒரு செயின் ஸ்டிச், 2 ஒரு லூப் லாக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் 3 ஒரு லாக் ஸ்டிச், 4 ஒரு லாக் ஸ்டிச். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ நான் இந்த இடத்துல என் நாட் போட்டுக்கிறேன். ஓகேவா, என் நாட் போட்டாச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போடணும். ஓகேங்களா. பாருங்கள், இதுதான் வந்து நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு போடுற ஷேப்பு. ஒரு குட்டியாக ஒரு ஃப்ராக் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணுன்னா பாருங்கள், இதில் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி அந்த 2 லைன்ஸ் ட்ரா பண்ணோம், ஸோ அந்த மாதிரி லைன், இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேவா. இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, நடுவில் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வந்து இப்படி ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா. இது எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிற நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இது ஒரு ஷேப் தான். இதில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து டபுள், அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா. மறுபடியும் சொல்கிறேன், லைன் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா. இப்படி பண்ணிங்கன்னா இங்கேருந்து ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இப்படி இந்த 2 லைன் எடுத்து இந்த 2 லைன் எடுத்து இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.